உண்மையாவே நம்மளோட ஃபெயிலியர் தான் நம்மளோட சக்ஸஸோட முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கடலில் நடக்கணும் அப்படின்னா அந்த முதல் ஸ்டெப்பு கொஞ்சம் பெருசாகவும் அகலமாகவும் இருந்தால் தான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைப்போம். அப்போ தான் பயம் இல்லாமல் நெக்ஸ்ட் செம்க்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியும். அப்போ பப்ளிக்குங்கிற இந்த கடலில் வந்து நம்ம சேஃபாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிவிஷன் எக்ஸாமை நம்ம சூப்பராக பண்ணி தான் ஆகணும். இந்த ரிவிஷன் எக்ஸாமை சூப்பராக பண்ணால் தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பசங்க, இது ஒரு எக்ஸாம் அண்ட் இந்த எக்ஸாமோட மார்க்ஸை உங்களை ப்ரெஷர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. வாட் எவர் த மார்க்ஸ் கம், ஸோ அது நம்மளை ப்ரெஷர் பண்ணிடவே கூடாது. நாம காமன் கூலாக இருக்கணும். எப்பயுமே நம்ம மேலே போகிறதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். அண்ட் இதை ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பப்ளிக் வேறு, ரிவிஷன் எக்ஸாம் வேறு. இது ரெண்டு பேர்த்தையும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீல் பண்ணி ஆகணும். ரெண்டு பேர்த்தோட பாத்தும் வேறு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு போட்ட ரோடு தான் இருக்குது. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் வருது. ஆனால் நிறைய பேர்த்தோட ஸ்கூலில் அது எப்போ ஃபாலோ ஆகுதுன்னே தெரியல. அவங்களோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பசங்களா, இப்போ ரைட் நான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட எக்ஸாம் எப்போ ஃபாலோ ஆகுது, ஸோ தமிழ் எப்போ, இங்கிலீஷ் எப்போ, மேக்ஸ் எப்போ, சயின்ஸ் அண்ட் சோஷியல் எப்போ, இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த நாள் தான் மேம் எக்ஸாம், ஸோ தட் இதுக்கு ஏற்ற டைம் டேபிள் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டைம் டேபிள் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த டேஸ் தான் உங்களோட எக்ஸாம் வருது. ஏன்னா எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படித்தா தானே அதை ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமே நம்ம சூப்பராக பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரிவிஷன் எக்ஸாம் 1, 2, 3ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ்க்கு பயங்கர ஃபோக்கஸ் கொடுங்க. செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ன்றப்போ அடுத்த 4 சாப்டர்ஸ்க்கு பயங்கர ஃபோக்கஸ் கொடுங்க. பப்ளிக்ன்றப்போ அண்ட் தேர்ட் ரிவிஷன்றப்போ மொத்தமாக பார்த்துக்கலாம். புரியுதா பசங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஃபோக்கஸையும் நம்ம எப்பயுமே 8 சாப்டர்ஸை ரொம்ப பார்க்கறதுனால அதிகப்படியான ஃபோக்கஸ் கம்மியாகுது. ஒவ்வொரு சாப்டர்ஸ் பற்றின நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்துட்டா ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சிடல. எப்பயுமே நம்மளுக்கு 14 1 மார்க்ஸ் தான் வருது. ஆனால் இந்த 14 1 மார்க்ஸில் 10 1 மார்க்ஸ் நிச்சயமாக புக் பேக்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ 10 1 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் மீதி இருக்க அந்த 1 மார்க்ஸ் இருக்குல்ல, அது நம்மளுக்கு பிரச்சனை தானே. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். ஆனால் இதோட கொஸ்டின் வந்து புக் பேக்லேயே இருக்குது. என்ன மேம் கிரியேட்டிவ் சொல்கிறீங்க, புக் பேக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா, புக் பேக்லேருந்து ப்ளஸ் மைனஸுங்கிற ஒரு சைனை ப்ளஸ்ன்னு மாற்றி இந்த இடத்துல கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்க ஒரு சைனை மாற்றினா கூட அது கிரியேட்டிவ் கொஷின்ஸாக மாறும் பசங்களா. ஸோ அதனால் புக் பேக்கோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே 1 மார்க்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண தெரிஞ்சுருக்கோங்க. அப்போ தான் 14 out of 14 நம்மளால் வாங்க முடியும். இந்த கான்ஃபிடென்ட் வச்சு தான் நம்ம 2 மார்க்ஸ்குள்ளே போக முடியும். 2 மார்க்ஸில் அதிகப்படி பயம் அதுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு. ஆனால் கம்பல்சரி கொஷின்ஸோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சாப்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 3, 5, 7 and 8. 2, 3, 7 and 8. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8th சாப்டர்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் சாப்டர் 2.9 எப்படி ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயும் நிச்சயமாக ஒரு கொஷின் இருக்குது. இதெல்லாம் தாண்டி 5 மார்க்ஸோட 2 கம்பல்சரி கொஷின்ஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாடல்லேருந்து எப்படி கேட்பாங்களே தெரிய முடியாது. பிகாஸ் இங்கே நம்மளுக்கு ஸ்டாட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட் தெரியாதவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பிரச்சனையாக மாறிடும். கரெக்டாக பசங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களோட ஐடியாலஜியை மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு எதை வச்சு கேட்டிருக்காங்க, எஸ் யூ ஹேவ் ஃப்ரம் ஸ்டாட்டை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ 5 மார்க்ஸோட கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு எல்லா சாப்டர்ஸோட பேசிக் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா சாப்டர்ஸோட 5 மார்க்ஸை நம்ம லைவ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னும் யாராவது மிஸ் பண்ணிக்கிங்கன்னா டக்குன்னு அதை போய் பார்த்துருங்க. அண்ட் 2 days ஸோ 10th அன்றைக்கி எக்ஸாம் இருக்க போகுதுன்னு சொன்னால அவங்களுக்கான டைம் டேபிள் தான் இது. ஸோ இந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 9th, அதாவது நாளைக்கு காலையில் கூட 3 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கணும். 2, 3, 6. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரியா பசங்களா? அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ஈவினிங்குள்ளே நம்ம 5, 7 and 1 முடிக்க போகிறோம். இதில் 1க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 சாப்டர்ஸ்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் மீதி இருக்க 4 சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் பார்த்து படிங்க. ஓகேவா பசங்களா? எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்குள்ளே 4 and 8 கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 4க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் 4th சாப்டரில் ஒன்றுமே கிடையாது. அது கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா இட் இஸ் அ டம்மி பாபா மாதிரி தான். அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்கோம் பசங்களா. சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி ரிவிஷன் எக்ஸாம் சென்டம் வாங்குறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட சிலபஸ் அண்ட் வெயிட்டேஜ் தெரியணும். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாமோட நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் என்னது ஃபர்ஸ்ட் to 4 சாப்டர்ஸ். அதை தரவு பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ 7th சாப்டர் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் சில டைம் ஃபார்முலாவில் இங்கே தப்பு பண்ணிடுவோம்னு பயம் இருக்குது. அண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் பற்றி பயப்படுவோம். கரெக்டுங்களா பசங்களா? இப்போ இனிமேல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபார்முலாஸ் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலாஸ் எப்படிலாம் பார்த்த உடனே ஒரு ஷேப்பை பார்த்த உடனே அதோட ஃபார்முலாஸ் எப்படி கற்றுக்கிறது, டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம் இதெல்லாம் என்ன,
ஸோ எப்படி ஃபார்முலாஸ் டிஃபர் பண்ணுறது, ஃபார்முலாஸ் கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்றவங்க இனிமேல் நம்மளோட ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்குன்னு நம்ம ஒரு வழியை வச்சுருக்கோம் பசங்களா. இதெல்லாம் தாண்டி நாம் சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸை 2-3 கொஷின் பேப்பர்ஸாவது சால்வ் பண்ணோம். இப்போ உங்களுக்காக ரிவிஷன் கொஷின் பேப்பர் 2 நான் இந்த பிடிஎஃபை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வீக்கன் ஏரியாஸ். நம்மளுக்கு வீக்கன் ஏரியா இருக்கும், இந்த ஏரியாவில் நான் வீக்காக இருக்கேன் மேம், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, எனக்கு வேணும், ஸோ இதை நான் என்ன பண்ணால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு மேக்ஸில் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் இந்த வீடியோ கீழே கேட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி டெய்லி ப்ராக்டிஸ், பிகாஸ் டெய்லி நம்மளுக்கு மேக்ஸ் லைவ் இருக்குது. ஸோ டெய்லி நம்மளோட மேக்ஸ் லைஃப்பை நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஸோ நோ வரிஸ், நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது பசங்களா. அண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக், ஈவன் தோ நான் கூட மேக்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவேன், பிகாஸ் மேக்ஸுங்கிற ஒரு விஷயம் நம்மளோட மூடை பொறுத்து. நம்ம காமாக இருந்தால் கேர்லெஸ் மிஸ்டேக்கே வராது, இல்லைனா சில இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்போது நம்மளோட மூடை காமாக மாற்றிக்கணும். அண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல பண்ணுவேன், ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துல பண்ணுவீங்க, இது எல்லாமே நம்ம லைவில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் லைவ் வீடியோஸ் பார்க்கலையோ மறக்காமல் பார்த்துருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மேக்ஸை கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட மூட் அப்பாக இருந்தால் மார்க்ஸும் அப்பாக இருக்கும். எப்போயுமே எக்ஸாம் எழுத போகும்போது ஹாப்பியாக போங்க, உங்களோட மார்க்ஸும் ஹாப்பி ரிசல்ட்டாக வரும். ஓகேவா பசங்களா? ஸோ கேட்ச் யூ லேட்டர். மறக்காதீங்க உங்களோட டைம் டேபிள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.